Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 709 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த பிக்காவை தான் காட்டுறாங்க. மூஞ்ச பெரிய சைஸ்ல வச்சுக்கிட்டு அப்படின்னு ஜோரோவை வீம்புக்குன்னே வம்புகளுக்குறான். ஜோரோ விடுவானா மகனே செத்தடான்னு சொல்லி பாஞ்சு அட்டாக் பண்ண வரும்போது திடீர்னு யாரோ வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. அங்க இருந்த அல்லக்கைங்க எல்லாருமே திருச்சிருவானுங்க. யாரான்னு பார்த்தா டெலிஞ்சரு. அவன் பிக்கா கிட்ட கத்திட்டு இருப்பான்டே விளக்கண்ண, அதான் நாங்க இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல, ஏன்டா குறுக்க வர்ற, தேவையில்லாம வந்து செருப்படி வாங்காதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஐடியா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். மொத்தத்துல இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை. டெலிஞ்சர் அவன் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் சாய்க்கும் பேபி ஃபைக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருந்துச்சுல்ல, அந்த டைம் பேபி ஃபை வந்து அழ ஆரம்பிச்சிருவா. எதுக்கு நீ இந்த அளவுக்கு அட்டாக் பண்ற, நீயும் நானும் எனிமீஸ்ங்கிறதுனாலயா, ஆனா நம்ம தான் எனிமீஸ்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிக்கவே இல்லையே அப்படி இப்படின்னு அவ என்னென்னமோ பேசின உடனே சாய்க்கு ஒரே அளவும் புரியல. என்ன இவ திடீர்னு சந்திரமுகி மாதிரி மாறிட்டா, என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம சாய் சண்டை போடும் போது நான் இப்ப பண்ண போற அட்டாக் உன்னோட ஹார்ட்டை தாண்டி வெளியில போகுது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹார்ட்னு சொல்லிட்டான்ல, அதுல லைட்டா ஜர்க் ஆயிட்டா. அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டு இனிமேட்டு நான் உன் கையை விடவே மாட்டேன்னு வேற சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு பயங்கர ஸ்பீடா மூவ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். இதெல்லாமே அவளை காலி பண்றதுக்காக சொன்ன டைலாக். ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டா, ஏதோ நமக்காண்டி தான் இது எல்லாத்தையுமே அவன் சொல்றான். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத சண்டை, நம்ம எந்த இடத்துல இருந்தா என்ன, உனக்கு என்னோட தேவை இருக்குதுன்னா நான் உனக்காண்டி வந்து நிப்பேன் அப்படின்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. சாய் பார்த்துட்டு அட சண்டாளி, நான் என்ன சொன்னேன் இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு பேபேன்னு முழிப்பான். அப்படியே கட் பண்ணி ஹைருதீனை காட்டுறாங்க. பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். எல்லாம் அந்த மக்வைஸ் போட்ட போடு. சரி இப்ப எங்க போனான்னு பார்த்தா திடீர்னு டென்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து பொத்துன்னு விழுவான். அவ்வளவுதான், ஹைருதீனால சுத்தமா முடியல. சுத்தி இருக்க அல்ல கைங்கெல்லாம் மக்வைஸ் தான் மாசு, மத்தவெல்லாம் லூசுன்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு இருப்பானுங்க. அங்க ஹைருதீன் மறுபடியும் கஷ்டப்பட்டு முக்கு எந்திரிப்பானா. இவனுக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஒரு 90 டன் ஏத்திட வேண்டியதான்னு 100 டன் வெயிட்ல அவன் காலில் வந்து விழுவான். அடுத்து டன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவன் காலு கையின்னு பொத்துன்னு வந்து விழுவான். அவனால தாங்க முள்ள கதற ஆரம்பிச்சிருவான். பின்ன படுக போட்டு கையில ஒரு 100 கிலோ தூக்கி போட்டா எப்படி இருக்கும், அதே ஃபீலிங்ல தான் இப்ப ஹைருதீன் இருக்கான். கருணையே காட்டாம கபோதி பைய எல்பெஃப் வாரியரை போட்டு செஞ்சுட்டான். இனிமேட்டெல்லாம் இந்த நிலைமையில அவன் எந்திரிச்சு நிக்கிறது டவுட் தான். அவ்வளவுதான், அவனை மட்டம் பண்ணிட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா மக்வைஸ் இங்க இருக்க ஒரு ஆளை காலி பண்ணிட்டான்ல, இனி இவன் அடுத்த சைடு வரும்போது அங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்படியா அடுத்தடுத்து ஒவ்வொரு டார்கெட்டா டீமா சேர்ந்து காலி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை நம்ம ஆளுகளுக்கு தான். அந்த டைமுங்கும் போது ஜோரோக்கும் பிக்காவுக்கும் அங்க சண்டை போயிட்டு இருக்குமா, அதை அந்த மக்வைஸ் நோட் பண்ணிடுவான். அப்படின்னா நம்ம அடுத்த டார்கெட் ஜோரோ தான். ஆனா அவனை பத்தி இவனுக்கு முழுசா தெரியல. எங்கெல்லாம் விட்டு வாங்க போறானோ. இங்க இந்த அல்லக்கைங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, ஹைருதீன் மூஞ்சிக்கிட்ட போய் நின்றுட்டு, ஏன்டா வீணா போன விளக்கண்ண, நீ எல்லாம் பெரிய சைஸ்ல இருந்தா பெரிய அப்பாட்டகரா, நீ எல்லாம் சைஸ் மட்டும் தான்டா பெருசு, மத்தபடி ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டேன்னு இந்த புடுசுங்கெல்லாம் அவனை போட்டு கலாய்க்கும். அவனோட ஆசையே எல்லா ஜெயண்ட்டுக்கும் கிங்கா மாறணும்னு. கடைசியில அவன் நிலைமைய பாத்தீங்களா, காம்படிஷன்ல செருப்படி வாங்கினான். அதுக்கப்புறம் பொம்மையா மாறி அவனை காப்பாத்த உசோப்பு வந்தான். சரி அவனுக்காச்சும் நன்றி கடனை திருப்பி பண்ணலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியல. இப்ப ஒரு சாணி உருண்டை படுக்க போட்டு செய்யின்னு செஞ்சு விட்டுட்டான். இப்போ ஹைருதீனுக்கு செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அவனோட நன்றி கடனை உசோப்புக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாகணும் அப்படிங்கறதுக்காக தான் அவன் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அப்படியே முக்கிட்டு இருக்கான். நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவனால மூவ் பண்ண முடியல. அதே நேரம் அந்த மக்வைஸ் என்ன பண்ணுவான், ஜோரோவை காலி பண்ணுன்னு 1000 டன் வெயிட்டோட அவன் மேல பாஞ்சு குதிப்பான். ஜோரோவே டன்னு கணக்குல வெயிட்ட தூக்குறவன் அவங்க கிட்டலாம் அந்த 1000 டன் வேலைக்கு ஆகுமா, செருப்பால அடிக்க போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு புழுதிய கிளப்பிட்டு ஹைருதீன் எந்திரிப்பான். எந்திரிச்சவன் ஜோரோ கிட்ட, இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலையே பட வேண்டாமா. மக்வைஸால நம்ப முடியல இவன் இன்னும் உயிரோட இருக்கானான்னு. அவனால நிக்க முடியல, காலு கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஆனாலும் கஷ்டப்பட்டு முக்கி எந்திரிப்பானா. இந்த மக்வைஸ் காண்டாயி, உன்னை காலி பண்ணிட்டு தாண்டா எனக்கு அடுத்த வேலைன்னு 10,000 டன் வெயிட்டோட பாஞ்சு வருவான். எலும்பெல்லாம் நான் நொறுக்காம விட்டுட்டேன், ஆனா இந்த டைம் கன்ஃபார்மா நொறுக்கியே தீர்வேன்னு தான் வெறியோட வர்றான். என்ன 2 காலு ஒரு கையை மட்டும் மூவ் பண்ண முடியல, இன்னொரு கையை மட்டும் ஒரு அளவுக்கு மூவ் பண்ண முடியுது. இது ஒண்ணு போதாதா, எனிமியோட தலையா அப்படியே புடிச்சு ஜூஸ் மாதிரி புளிஞ்செடுக்க என்னோட உயிரை கொடுத்தாச்சு அவனை காலி பண்ணிய தீர்வேன்னு மேல இருந்து அவன் கீழே வில ஓங்கி ஒரு குத்து. எப்படி 10,000 டன் அவன் ஒத்த கையில குத்துறான், என்ன ஆகும். அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், குத்துறியாக்கனா நல்லா குத்துன்னு. ஹைருதீன் உறதா இல்ல, அவன் உசுரை கொடுத்து பயங்கரமா பிரஷர் கொடுப்பான். அதுல என்ன ஆச்சு, அவனோட எலும்பெல்லாம் கம்ப்ளீட்டா சுக்கலா நொறுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மூதேவி தான் 10,000 டன்னுல கீழே விழுகிறான்னு தெரியுது இல்ல, நகர்ந்து போயிட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் குத்த வேண்டியதானே. எதுக்குடா இந்த வேண்டாத வேலை. இப்ப எலும்பு போச்சா, சரி குத்துனதுல கையெலும்பு போச்சு,
பரவாயில்லன்னு பார்த்தா பயங்கரமா வெயிட்ட பிரஷர் கொடுத்து தூக்குனதுனால கால் எலும்பு உடைஞ்சு போச்சு. இனிமேட்டு ஹைருதீன் பாடியை கொண்டு போய் காய்லாங்கடையில தான் போடணும். அப்படி ஒரு நிலைமையில நொறுங்கிட்டு இருக்குது. அவன் தெளிவா சொல்லிடுவான், கண்ணா நீ என்ன முக்கினாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது, ஏன்னா நான் 10,000 டன் வெயிட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே ஹைருதீன் நின்றுட்டு இருந்த அந்த இடமே மொத்தமா வெடிச்சு திருச்சிரும். ஜோரோவே ஒரு செகண்ட் அசந்து போய் பார்ப்பான், என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்னு. அங்க ஹைருதீனால முடியல, விட்டுற வேண்டியதானே. எலும்பு உடஞ்சு போனா கூட முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். அப்ப கூட இருக்க அல்ல கைங்கெல்லாம் விடாதி ஹே, அவனை நெசிக்கி கொல்லு ஹே, ஆஹா ஹே ஓஹா ஹேன்னு கத்திட்டு இருப்பானுங்க. உடனே ஹைருதீன் இங்க இருந்து கடவுள் கிட்ட பறந்து போடா அப்படின்னு வெறித்தனத்தோட உச்சத்துக்கே போய் ஓங்கி ஒரு குத்து குத்துவான். அப்படி வெறித்தனமா அவன் கொடுத்த பிரஷர்ல அந்த மக்வைஸ் வச்சிருந்த ஷீல்டு அப்படியே சில்லு சில்லா உடஞ்சு அவனாலேயே தாங்க முடியாம அந்த பிரஷர்ல பிச்சுட்டு மேல போக ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா இப்ப ஹைருதீனோட பஞ்சு 10,000 டன் வெயிட்டை விட பயங்கர பவர்ஃபுல். சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவானுங்க, என்ன நம்மளையே பறக்க விட்டுட்டானேன்னு. அவன் அப்படியே ஸ்வைன்னு ஃபிளைங்ல போவான். இப்ப என்ன பிரச்சனைனா மக்வைஸ் இதே ஸ்பீட்ல மேல போனானா மேல பேர்ட் கேஜ் இருக்கு, அதுல மோதி ஆள் காலி. அவனு எவ்வளவு முக்கிய பாப்பான், அவனால ஸ்டாப் பண்ண முடியல. போய் நேரா அந்த ஸ்டிங்ல போய் ஒரு இடி, ரத்தம் திருச்சிரும். அவ்வளவுதான், மக்வைஸ் மண்டைய ஹைருதீன் பொளந்துட்டான். இப்ப எல்பேஃபோட உண்மையான வாரியர்னு ப்ரூவ் பண்ணிட்டான்ல. மேல அடிபட்டவன் அப்படியே கீழே வருவானா, என்ன இவன் பறந்து போவான்னு பார்த்தா அப்படியே கீழே வரான். ஆமா, இவன் என்ன பறவை யாரக்கே விரிச்சுக்கிட்டு பறந்து போக நல்லா பால் மாடு மாதிரி இருக்கான். இவன் வெயிட்டுக்கு ரிட்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே வந்து பொத்துன்னு விழுவான். அந்த டைம் அவனை பாக்குறதுக்காக அல்ல கைகள்லாம் ஓடுவானுங்க. அப்ப திடீர்னு இருட்டாவும். என்னன்னா ஹைருதீன் முடியாம அப்படியே பொத்துன்னு அவங்க மேல விழுந்துருவான். இதுக்கப்புறம் அவனால ஒரு சுண்டு விரல கூட எடுத்து நகர்த்தி வைக்க முடியாது. அந்த அளவுக்கு எனர்ஜியை போட்டு அடிச்சிருக்கான். ஜோரோ வந்து பாராட்டி தள்ளுவான், நல்லா சண்டை போட்ட, ஆனா இதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடு, ஏன்னா நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த கேஜே இருக்காது, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம்னு கெத்தா சொல்லிட்டு போவான். ஹைருதீன் கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல, அப்படியே பேன்னு கிடப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.